श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतसदितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம். முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் இதுவரை 11 ஸ்லோகங்கள் அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கி 12வது ஸ்லோகம். ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்பது பிரம்மாவுடைய புத்திரர்கள் ஏகதர், த்விதர், த்ரிதர் என்ற பிரம்ம புத்திரர்கள் மூலம் இதை உபதேசம் பெற்று ஸ்ரீ நாரத பகவான் அதை பின்னர் பிரம்மாவுக்கு உபதேசிக்க அவர் மூலமாக இதிகாச புராணங்களில் எழுதப்பட்டதுன்னு ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை இதை அவதாரிக்கையில் தெரிவித்தார், அருளி செய்தார் என்று முன்னாடியே பார்த்தோம். அதில் இன்றைக்கி 12வது ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆச்சரியமான ஆழ்ந்த நம்முடைய சனாதன தர்மத்தின் வேதாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஸ்லோகங்கள். இன்றைக்கி 12வது ஸ்லோகத்தில் துர்கதாவபி ஜாத்தாயாம் त्वद्गतोमे मनोरथः यदि नाशं न विन्देत तावतास्मि कृति सदा दुर्गतावपि जातायां त्वद्गतोमे मनोरथः यदि नाशं न विन्देत तावतास्मि कृति सदा. அதாவது போன ஸ்லோகங்களில் எனக்கு ஞானம் வேணும், மகாவிஸ்வாசம் வேணும் என்று பிரார்த்தித்தாய். இப்படி பிரார்த்தித்தா போருமா? அது இல்லாமல் எனக்கு மகாவிஸ்வாசம், அதில் சரணாகத்தியை அனுஷ்டிக்கிற நீர், சாமர்த்தியம் இல்லைன்னு சரணாகத்தியை அனுஷ்டிக்கிற நீர், ஒரு காலத்தில் தத்துவஞானம், அந்த மகாவிஸ்வாசம் அதெல்லாம் ஒரு சமயமும் குறையக்கூடாதுன்னு போன ஸ்லோகத்தில் பிரார்த்திச்சுண்டியே வேறு பிரதிகூல விஷயங்களில் செய்ய முற்பட்டால் என்ன பண்ணுவேன் என்று கேட்குறார். அதாவது நாவிரதோ துஷ்சரித்தாத் என்று பிரதிகூல ஆச்சரணம் செய்பவன் அவன் உபாயனிஷ்டனாக இருந்தாலும் பிரம்மத்தை அடைய மாட்டான்னு கடவல்லி தெரிவிக்கிறது. அந்த சந்தேகத்தை இங்கே பரிகரிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அதாவது ஒருத்தன் உபாயம் அனுஷ்டானம் பண்ணிண்டாலும், நிஷ்டனாக இருந்தாலும் அவன் சாஸ்திரத்துக்கு விருத்தமான விஷயங்களில் போனால் பிரம்மத்தை அடைய மாட்டான். சாஸ்திரத்துக்கு விருத்தமாக தெரிந்தே பண்ணான் அப்படின்லாம் இருக்கு. அதுக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, துர்கதாவபி ஜாத்தாயாம் தொத்கதோமே மனோரதः யதி நாசம் நவிந்தேத தாவதாஸ்மி கிருதி சதா. அதாவது துக்க ரூபமான சம்சாரம், இந்த துக்கரூபமான சம்சாரம் நிவர்த்தி, சுகரூபமான விஷயங்கள், தேச பிராப்தி, ஸ்ரீவைகுண்ட பிராப்தி, இதெல்லாம் கொடுக்கல அதெல்லாம் வேறு விஷயம். ஜன்மாந்தரேபி பகவத் பிராப்தி விரோதியான ஜன்மத்தை கூட நீ அனுமதி பண்ணியிருக்கிய. ஜன்மாந்தரேஸ்வபின்னு தெரிவித்தாயே, ஜன்மங்கள்லாம் கொடுத்தாலும் எனக்கு ஞானம் குறையக்கூடாது, மகாவிஸ்வாசம் குறையக்கூடாதுன்னு போன ஸ்லோகத்தில் சொன்னீங்க. அப்போ ஜன்மத்தை அனுமதி பண்ணிக்க விருத்தமன்றோ அப்படின்னு கேட்டார். ஞானம், மகாவிஸ்வாசம் இது இருந்தால் போருமா? ஜன்மங்கள்லாம் வந்துட்டே இருந்ததுன்னா அது ஒன்று வேறு வழியில் கொண்டு போயிடாதா? அது பகவத் பிராப்தி விரோதியான ஜென்மம் ஆயிற்று. அது சொன்னதுக்கு அவர் சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு கிட்ட ரிப்ளை பண்ணுறார் சுவாமி. சம்சாரியுமாய்
அது தன்னிலும் துர்கதியாய், அதாவது தொத்கதா தேவரீரிடத்தில் படிந்திருக்கிற, துர்கதாவப்பி ஜாத்தாயாம் தொத்கதோமே மனோரதா, தொத்கதா தேவரீரிடத்தில் படிந்திருக்கிற பெரியவாச்சான் பிள்ளையோட பதவுரை. தொத்கதா தேவரீரிடத்தில் படிந்திருக்கிற மே அடியனுடைய மனோரதா மனோரதமானது, அந்த மனஸ் செல்லும் தேவரீரிடத்தில் அடியனுடைய மனஸ் செல்லுகிறது. துர்கதோ ஜாத்தாயமபி, துர்கதோ ஜாத்தாயாமபி, அது துர்கதியில் சென்றாலும், மரண தசையில் நேர்ந்த அளவிலும், இல்லை ராங் ட்ராக்கில் போனாலும், இது எதாக இருந்தாலும் சரி, நாசம் ந விந்தேத்த யதி, அழியாதிருக்கும். ஆகில் அழியாதிருந்தால் தாவதா, அதனாலே சதா எப்பொழுதும் கிருதி அஸ்மி, கிருத்தகிருத்தியனாய் நின்றேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இப்போ பெரிய விஷயம். அதாவது தேவரீரிடத்தில் அடியனுடைய மனசு பதிந்திருக்கிறது. தேவரீரிடத்தில், தேவரீர் திருவடியில், தேவரீருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில், தேவரீருடைய கல்யாண குண அனுபவங்களில் என் மனசு நினைக்கிறது, ஸ்மரிக்கிறது, படிந்திருக்கிறது, ஆசைப்படுகிறது. சரி, அப்போ மரணதசை வந்தாலும் சரி, இல்லை ராங் துர்கதி வந்தாலும் சரி, இல்லை வேற வேற பல ஜென்மங்கள் கொடுத்தாலும் சரி, நாசம் ந விந்தேத யதி, இந்த மனம் தேவரீரிடத்தில் செல்லும் விஷயம், தேவரீரிடத்திலேயே லயிக்கும் விஷயம் அழியாது இருந்தால், இந்த மாதிரி எந்த கதி வந்தாலும் இந்த மனசு தேவரீருடைய திருவடியிடத்திலேயே செலுத்தி லயித்து ஸ்மரித்து ரசித்து அழியாமல் இருந்தால் அதுவே எனக்கு போரும். எப்பவும் கிருத்தகிருத்தியனாய் நின்றேன். கிருத்தகிருத்தியன்னா செய்தவற்றை செய்து முடித்தவனாவேன். கிருத்தகிருத்தியனாய் நின்றேன் என்று இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது வாசுதேவ சர்வம் என்றும் தஞ்சமாகிய தந்தை தாய் என்றும் சொல்லுகிறபடி சர்வ பந்து வர்க்கம், சர்வ சங்கம் எல்லாம் தேவரீர் என்று நெஞ்சு சொல்லுகிறது. தேவரீர் தான் எல்லாம், வாசுதேவ சர்வம், தேவரீர் தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த ஜீவாத்மாக்கள் உள்ளே எங்கும் வியாபித்திருப்பவன் தேவரீர். அப்படி இருக்கும்போது பாப ஆச்சரணத்தில் பிரவர்த்தி வருமோ? பாப்பம் செய்வதற்கு மனசு போகுமோ? போகாதே. ஏன்னா மனசு உம்மிடம் தானே இருக்கிறது. அப்படி உடல் ஐம்புலன்கள் போனோன்னாலும் மனசு இழுக்கணும்ல, மனசு இழுக்கலையே. சரி, அப்படி உண்டானாலும் அந்த துர்கதி, பாப ஆச்சரணத்தை துர்கதி என்ற வார்த்தை தெரிவிக்கிறது. பாபத்தை இந்த உடல் தேடினாலும், இப்படி மரண தசையில் இருந்தாலும், அப்படி பாபத்தில் பிரவൃத்தி உண்டானாலும், செயல்பாடு உண்டானாலும், கீழ் சொன்னபடி நெஞ்சு தேவரிடத்திலேயே நிலை நிற்குமாகில் அடியேன் அது கொண்டு கிருத்தார்த்தனாவேன், அது கொண்டு நன்றி உடையவனாவேன், அது கண்டு செய்து முடித்தவனாவேன் என்று தெரிவிக்கிறார் இங்கு. அதாவது கீதையில் அபிச்சே சுதுராச்சாரகா என்று கண்ணன் தெரிவிக்கிறான். ஒருத்தனுக்கு ஸ்ரீ கீதாச்சாரியன் தெரிவிப்பது, என்னுடைய பக்தன் எவ்வளவு துராச்சாரனாக இருந்தாலும் சரி, அவன் என்னிடம் பக்தி செலுத்துவதால் அவனை நீங்கள்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், அவனை இழிவாக பேசக்கூடாதுன்னு தெரிவிக்கிறார். க்ஷிப்தம் பவதி தர்மாத்மா என்று கீதாச்சாரியன் சொன்னபடி சீக்கிரத்தில் பாப பிரவൃத்திகள் ஒழிந்து அவன் தர்மாத்மாவாகி விடுவான். அதனால் அடியேனும் தர்மாத்மாவாகி விடுவேன், தேவரி சொன்னபடி, கீதாச்சாரியன் சொன்னபடி என்கிறார். யஸ்யானுக்கிரகம் இச்சாமி என்றபடி ஒருத்தன் ஈஸ்வரனிடத்தில், பெருமாளிடத்தில், சர்வேஸ்வரனிடத்தில் கொஞ்சம் நெஞ்சை வைத்தால் போரும், அவனுக்கு அனுதினமும் ஆபத்துக்கள் சம்பவிக்குமே அப்படின்னு சொல்கிறதான். யஸ்யானுக்கிரகம் இச்சாமி, அந்த ஆபத்துக்கள் வந்தால் அவற்றை அனுபவிக்க முடியாததனாலும் விபரீதர்கள் வாழ்த்தி காண்பதாலும் மதிமயங்குமே. அப்போது பிரதிகூலங்கள் பிரவൃத்தி உண்டாகுமாகையால் அதை நினைத்து துர்கதாவப்பி என்கிறார். அதாவது பெருமாளை சேவிக்கணும்,
பெருமாளுடைய மனசு போகணும்னாலே கஷ்டங்கள் வரும், அதுக்கு நிறைய தடங்கல்கள் வரும், அனுதினமும் வரும். குந்தியே சொல்கிறா, கண்ணா நீ எனக்கும் என்னுடைய பரம்பரைக்கும் எப்பவும் ஆபத்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நாங்கள்லாம் ஒன்று நினைப்போம். ஸோ அந்த ஆபத்துக்கள் நேர்ந்தால், பிரதிகூலங்கள் பிரவൃத்தி உண்டாகலாம். அதை நினைத்து துர்கதாவப்பி அந்த ஆபத்காலங்களிலும் விபீஷண ஆழ்வான் கேட்டுக்கொண்டபடி என் மனசு தர்மத்திலேயே செல்ல வேண்டும். பரமாபதகதஸ்யாபி தர்மே மம மதிர்பவேத் விபீஷண ஆழ்வான் வரம் கேட்டுக்கொண்டது. ஆபத்காலங்களில் கூட, அநேக விதமான ஆபத்துக்கள் நேர்ந்த காலத்திலும் எனது மனசெல்லாம், எனது மனோரதமெல்லாம் தேவரீர் விஷயத்தில் பூர்ணமாக பலிக்க வேண்டும். அப்படி கிருபை பண்ணால் போரும், கிருத்தார்த்தனாகி விடுவேன் என்கிறார் சுவாமி. நெஞ்சால் நினைத்தபடியெல்லாம் சர்வேந்திரியங்களாலும் அனுபவிக்கப்பெற்ற போதிலே மனோரதம் சபலமாவது. ஏன்னா நெஞ்சால் நினைத்தபடியெல்லாம் புலன்களும் அந்த மனசுப்படிதான் போகும், சர்வேந்திரியங்களாலும் அனுபவிக்கப் பெறும். இல்லை ஆபத்து காலத்திலும் தேவரீரிடம் வைத்த நெஞ்சு மட்டும் நாசமடையாதிருந்தாலும், எல்லாம் உடல் ஆபத்து காலத்தில் கை கால்லாம் எடுக்க முடியல, கண் சுழல்றது, வாய் பேச முடியல, அப்படியே மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன கைங்கரியம் பண்ண முடியும், என்ன பூவில் அச்சிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ஜபம் பண்ண முடியாது. அந்த சமயத்திலும் தேவரீரிடம் வைத்த நெஞ்சு, தேவரீரிடம் ஈடுபட்ட நெஞ்சு, தேவரீரை ரசிக்கும் நெஞ்சு, தேவரீரை ஸ்மரிக்கும் மனம் நாசமடையாதிருந்தால் அது கொண்டு அடியேன் உஜ்ஜீவித்து விடுவேன். அதுதான் அதராகித சாரு வம்சநாளா மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்வந்து மம அந்திம பிரயாண என்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஸோ சர்வவித பந்துவாக இருப்பவர் தேவர், எல்லாம் தேவரீர் தான். அதாவது ஸ்மர்த்தவிய விஷயம், பகவத் விஷய அந்த ரசித்து ரசித்து ஸ்மரிக்க வேண்டும். பெரியாழ்வார் சொன்னபடி நினைந்தனுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்த்தேன் நேமி நெடியவனே, நினைந்திருந்தே சிரமம் தீர்த்தேன், உண்மை நினைத்து நினைத்து என்னுடைய சிரமம் தீர்த்தேன். அதனால் இந்த மனோரதம் விஷயாந்தர சம்சர்க்கத்தாலே விச்சேதத்தை அடையாது. இந்த மனசு உம்முடையே செல்வதால் இனிமேல் விஷய சுகங்களில் ஈடுபடாது என்று தெரிவிக்கிறார். இந்த அவிலட்சண விஷயத்தில் போகங்களை காட்டிலும் விலட்சண விஷயத்தில் மனோரதம், அதாவது அல்ப சுகம், அஸ்திர சுகம், அதில் போய் மனசு செல்வதற்கு பதில் நீர்தான் எல்லாம், நீர்தான் ஆனந்தம் என்று, எல்லாமே நீர்தான், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், அவனே ஆக வேண்டும், அவனை பெருகைக்கு உபாயம் அவனே ஆக வேண்டும் என்று. ஆனந்தம் தேவர்தான். ஸ்வரூப ரூப குண விபூதிகளெல்லாம் தனித்தனியாக இங்கு தேவரீர் திருவடிகளிலே அடையப்பட்ட மனோரதம், எல்லாவற்றிலும் ஆசைப்படும் மனோரதம். துர்கத்தின்னா என்ன, ஐயார் கண்டம் அடைக்கணும் திருவாய்மொழியில் 2ஆம் 9ஆம் பதிகம் 3வது பாசுரத்தில் சொன்ன மாதிரி, அந்த கழுத்து அந்த தொண்டை அடைப்பட்டு தழுதழுத்து வாயில் பேச்சு வராமல் இருந்தாலும் அந்த தசையிலும் பாக்கிய காரணங்கள் எல்லாம் அடங்க, உடல் ஐம்புலன்களும் அடங்க, அந்த தசையிலும் இல்லை ஸ்வப்ன தசையிலும் எப்பவும் தேவரீருடைய விஷயத்தில் அடியனுடைய மனசு இருக்க வேண்டும். ஆளவந்தார் தெரிவித்தபடி பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்வம் பிரிய சுகிருத் துவமேவ துவம் மித்ரம் குரு ரசி கதிஷ்சாசி ஜகதா त्वदीयस्त्वद्भृत्यस्तव परिजनस्त्वद्गतिरहं பிரபன்னச்சைவம் சத்தியமபி தவைவாஸ்மிகி பரஹ. பகவானே, உலகினர் எல்லாருக்கும் தேவரீரே தந்தை, தேவரீரே தாய், தேவரீரே அன்பு நிறைந்த குமாரன், மிகவும் விரும்பத்தக்க நல்ல எண்ணமுள்ள சுகிருத் நண்பனும் தேவரீர், பரம ரகசிய யோக்கியனான ஆப்தனும் தேவரீர், ஜகதாம் குருகு அசி, இவ்வுலகினருக்கு ஆச்சாரியன் தேவரீர், பிரதம ஆச்சாரியன். இன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு இதை சொல்கிறோம். பிரதம ஆச்சாரியன் தேவரீர்,
உபாயமும் உபேயமும் ஆகிறீர் தேவரீர். கதி ஹி ச அசி. அகம் அடியேனோ தேவரீரை சார்ந்தவன். தொதீயகா தொத்பிருத்திய தேவரீர் ஒருவராலே தாங்கக்கூடியவன். தவ பரிஜனகா தேவரீர் ஒருவனுக்கே தொண்டனாவே. தொத்கதிஹி தேவரீரையே கதியாக கொண்டவன். ச மேலும் பிரபன்னகா தேவரீரை சரணம் புகுந்தவன். ஏவம் சதி இப்படி இருக்கும்போது அகமபி அடியேனும் தவ ஏவ தேவரீர் ஒருவருக்கே பரஹா அஸ்மி ரக்ஷிய வஸ்துவாக இருக்கிறேன். இது சாஸ்திரங்களில் பிரசித்தம் இல்லையா? ஷேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவார். தஞ்சமாகிய தந்தை தாய் அவரே. தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு. நம்மாழ்வார் இவ்வளவு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். பலபடியாய் பகவானே எல்லா விதமான உறவு முறைகள் என்று காட்டி அருளுகிறார். அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் ஆள வந்தார் தெரிவிக்கிறார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेवा. त्वं मित्रं நம்முடைய அளவை கண்டு வழிமீறி நாம் போனால் நம்மை பாதுகாப்பவன் தோழன் மித்ரன். மிதாத்து திராயத்தே இத்தி மித்ரம். அதே போல எம்பெருமான் எப்போதும் நம் விஷயத்தில் ஜாகரூகராய் எழுந்தள்ளியிருக்கிறார். விழித்து கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார், தடுத்தாள் கொள்கிறார். நண்பனைப் போல் நாம் வேஷம் போட்டு கொண்டு போனால் கூட அவர் நம்மிடம் உண்மையான நண்பனாயிருக்கிறார். மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன ராமனுடைய திருவாக்கு. குஹ தனஞ்சய கோபாலாதிஷு ததாத்யக்தி. இப்படி குஹன் அர்ஜுனன் யாதவர்களிடம் இது நன்கு விளங்கும். ஸோ விபீஷண ஆழ்வானும் தெரிவிக்கிறார். மித்ரம் ஔபயிகம் கர்த்தம் யுத்தகாண்டத்தில் தேன மைத்ரி பவத்து தே என்று பிராட்டியும் இதை விளக்கினார்கள். நந்தகோபருடையவும் திருவாயர்பாடியில் உள்ள மற்றையோருடையவும் பாக்கியம் வியக்கத்தக்கது. அஹோ பாக்கியம். பரமானந்தத்துடன் கூடிய பரிபூர்ண பிரம்மனான பகவான் இவர்களுக்கு மித்திரராக அமைந்தாரேன்னு ஸ்ரீ சுகபிரம்மம் பாகவதத்தில் வியக்கிறார். அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்தகோபம் பிரஜௌகசாம் யத் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இப்படி ஜகதாம் குருஹு அசி. கு என்ற எழுத்து இருளையும் ரு என்ற எழுத்து அதை விளக்குவதையும் கூறும். குரு அப்படின்னா அஜ்ஞான இருட்டை விளக்குவது குரு. ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர். இதை வேதாந்த தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் தெரிவிக்கிறார். தத்துவகீத புருஷார்த்தங்களை ஸ்ரீ கீதா போன்ற விஷயங்களில் கீதாச்சாரியன் தெரிவிக்கிறார். ஆனால் அவர்தான் முதல் குரு. இப்படி பொது நின்ற பொன்னம் கழல் எல்லாருக்கும் இவரே குரு. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தமஸ்ச பூஜ்யஸ்ச குரு கரியாம். இவர் ஜெகதாம் குரு. கீதையில் 11வது சாப்டர் 43வது ஸ்லோகத்தில் எல்லாருக்கும் இவரே குரு என்பதை காட்டுகிறார். ஸோ இப்படி தேவரீரையே சேஷியாக கொண்ட சேஷபூதன் அடியேன். அதனால் அடியனுடைய மனசு எப்பவும் தேவரீருடையே இருக்க வேண்டும். இருக்க தேவரீர் அருள் புரிய வேண்டும். அப்படி இருந்தால் நான் எங்கே இருந்தான்னா எப்படி இருந்தான்னா எந்த கதியில் இருந்தால்னா நோ ப்ராப்ளம். அடியேன் கிருத்தார்த்தனாவேன் கிருத்தகிருத்தியனாவேன் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.